இஸ்லாத்திலையும் தானே பெண்ணுரிமைக்கு மாற்றமான விஷயங்கள்லாம் இருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பெண்கள் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடியது காலத்தை வென்று இருக்கிறதா, உலகமெல்லாம் இதை சொல்லி கொண்டு இருந்ததோ இருக்கிறதோ அது காலத்தை வென்று இருக்கிறதா என்பதை நம்ம முதல் தொடராக பார்ப்போம். அதில் பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், பெண்களுடைய மறுமணம். இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கன்னா எதற்கு ஈடுபடுகிறார்கள்? இவனுக்கு ஒரு பெண் தேவை என்பதற்கு தான் ஈடுபடுகிறான். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்பதற்காகத்தான் ஈடுபடுகிறான். இந்த ஒரு இல்லற சுகத்திற்காகத்தான் பெண்கள் தாய் தந்தையரை விட்டு, சொத்து சுகத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு கணவன் வீட்டுக்கே அனுப்பி அந்த சுகத்திற்காக வேண்டி அவ்வளோ பெரிய தியாகம் செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அது மஸ்ட் அவசியம். தன் மகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி மகளை பிரிகிறான். அதாவது அண்ணன் தம்பிமார்கள் தங்கச்சியை பிரிகிறார்கள். எதுக்காக வேண்டி? அங்கே போய் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டுமே. அப்போ இந்த சந்தோஷம் என்பது ஆணுக்கு மட்டும் உள்ளதா, பெண்ணுக்கு மட்டும் உள்ளதா? ரெண்டு பேருக்கும் உள்ளது. ஆணுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் அது அதை விட கொடுமை, அதை விட ஒரு பெண்ணுரிமைக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் இருக்க முடியாது. அப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சுகம் இருக்கு இல்லையா, அந்த உரிமை, உடல் சந்தோஷத்தை அடையக்கூடிய உரிமை, இல்லற வாழ்வை அடையக்கூடிய உரிமையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகள் தான் உலகத்தில் கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுத்தாங்க? நீ முதல்ல கல்யாணம் பண்ணுறதை பண்ணிக்க, ஃபஸ்ட்டு திருமணம் நீ பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீ திருமணம் செய்த பிறகு உன்னுடைய கணவன் உன்னை தள்ளிவிட்டால், தள்ளுறன்னா நீக்கிவிட்டால், அல்லது கணவன் இறந்து விட்டால், அதற்கு பிறகு நீ எந்த கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுதான் உலகம் பூரா எழுதப்படாத சட்டம். உலகம் முழுவதும் உள்ள சட்டம் என்னவா இருந்தது? பெண்கள்னு சொன்னால் முதல்ல ஒரு கணவனோட வாழ்கிறாங்களே அதுதான். அவனுக்கு வாழ்நாளை கடவுள் கொடுத்து அவன் சாவர வரைக்கும் அவளுடைய இளமை முடிகிற வரைக்கும் இருந்துட்டான் என்று சொன்னால் அந்த பெண்கள் பாக்கியசாலிகள். அப்படி இல்லாமல் 15 வயசில் திருமணம் செய்து 18 வயசில் மரணித்து விட்டால், அல்ல அடுத்த மாதமே மரணித்து விட்டால், கணவன் மரணித்து விட்டால், 25 வயசில் கணவன் மரணித்து விட்டால், அதற்கு பிறகு இவருடைய நிலைமை என்ன? உலகமெல்லாம் இவளை எந்த மாதிரி பார்த்தது என்று சொன்னால் நீ வாழ தகுதியற்றவள். அதுக்கு சொல்லே கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழில், வாழா வெட்டின்னு. நீ வாழா வெட்டி, வாழ்வதற்கு தகுதியானவள். தள்ளப்பட்டா வாழா வெட்டி, கணவன் இறந்து விட்டால் விதவை என்று சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இல்லறசும் இன்னும் கிடையாது. அப்போ உடலில் இந்த விஞ்ஞான ரீதியாக அறிவியல் பூர்வமாக அந்த பெண்களுக்கு இல்லறத்தை அனுபவித்த பெண்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உடலில் உள்ள ஹார்மோன்கள் சுரக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆசை வருமா வராதா? அதை தீர்த்து வைக்கிற கடமை எல்லாத்துக்கும் இருக்குதா இல்லையா? அந்த உரிமையை வழங்கணுமா இல்லையா? அப்போ அந்த உரிமையை பறிக்கும் விதமாக மறுமணமே இல்லை என்று வைத்து கற்பனை கூட பண்ண இயலாது. மறுமணம் செய்வதை பற்றி கற்பனை கூட பண்ண இயலாத ஒரு நிலைமையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்களை விவாகரத்து செஞ்சாலும் அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், கணவன் இறந்தாலும் அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு சில கணவன் இறந்த பிறகு மட்டும் ஒரு 4 மாதம் 10 நாள் இந்த முந்தின கணவனால் உள்ள இந்த கரு உண்டாயிருக்கலாம் என்ற காரணத்திற்காக அந்த டயத்துக்கு அப்புறம் திருமணம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு அதை தடுக்கக்கூடாது, அதுக்கு குறுக்க நிற்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை இஸ்லாம் உலகத்துக்கு சொன்னது. இது காலத்தை வென்று இருக்கிறதா? இந்த உலகத்திலெல்லாம் இருக்கிற சட்டம் அது வென்று இருக்கிறதா? திருக்குர்ஆன் சொல்லுகிறது என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தீர்களேயானால் 2:232 சொல்லுகிறது, நீங்கள் விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, வேற ஒரு கல்யாணத்தை அவங்க பண்ணிக்கொள்றதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தடுக்காதீங்க, அவங்க இன்னொரு திருமணம் செய்வதற்கு குறுக்க நிற்காதீங்க என்று அல்லாஹ் என்ன செய்யணும், அப்பலா தாலுலோஹுன்ன என்கிஹன அஸ்வாஜஹுன்ன, தங்கள் கணவன்மார்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் குறுக்க நிற்காதீர்கள். அப்படி மட்டும் சொல்லாமல் தாலிக்க யூவாது பிஹி மன்கான மின்கும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை நீங்கள் நிஜமாக நம்பினீர்கள் என்று சொன்னால், உலகம் அளிக்கப்பட்ட பிறகு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்புகிற மக்களாக நீங்கள் இருந்தால் இதுதான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லப்படுகிறது. இந்த அறிவுரையை மீறினால் நீங்கள் அல்லாஹ்வை நம்பலை, இஸ்லாத்தை நம்பலை, முஸ்லிமே இல்லைன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுடைய மறுமண உரிமையை ஒருத்தன் மறுத்தான் என்று சொன்னால் அவன் இந்த வட்டத்தில் இருக்க தகுதியற்றவன் என்ற அளவுக்கு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி 2:234 சொல்லும் பொழுது விவாகரத்தை கணவன் மரணித்ததை பற்றி சொல்லுகிறது. உள்ளதீன யுத்த வஃபோன மின்கும், யார் அதாவது கணவன் மரணித்து விட்டானோ
எதிரோன் அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு கணவன் மறந்து விட்டார் என்று சொன்னால் எத்தரப்பஸ் நபி அம்புசின்னு அர்பாத் அஷ்ஹுரின் வஷரா 4 மாதம் 10 நாள்கள் மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும். வைதா பலகன் அஜலகுன்ன அந்த காலக்கெடுவை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன பில் மஅரூஃப் அவர்கள் தங்கள் விஷயமாக எந்த மாதிரி முடிவு எடுப்பதற்கும் நல்ல முடிவு விபச்சாரம் பண்ணிடாமல் நல்ல முடிவு திருமணம் அவர்கள் தங்கள் விஷயமாக முடிவெடுத்துக் கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது என்று கணவனை இழந்த பெண்களும் மறுமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வது குறுக்கணிக்க கூடாதுங்கிறது. கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களும் அதை மறுமணம் செய்வதற்கு குறுக்கணிக்க கூடாது என்று இஸ்லாம் தெள்ள தெளிவாக ஒரு பெண் உரிமையை கொடுத்திருக்கிறது. இது இன்றைக்கு இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்காது. ஏன் வழங்காது? உலகத்தில் உள்ள எல்லா மதத்து பெண்களும் மறுமணம் செய்கிறார்கள். இன்றைய இந்த ஒரு 50 வருஷமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு கடந்த 50 வருஷமாக தான் இது ஒரு 100 வருஷம் அதிகபட்சமாக வச்சுக்கலாம். ஒரு 100 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த 100 ஆண்டுகளில் தான் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்கிறார்கள். கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் மறுமணம் செய்கிறார்கள். எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் மறுமணம் செய்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது உரிமை அவங்களுக்கு தெரியாது. ஏன்? அது நாங்கள் தானே பண்ணுறோம். இஸ்லாம் மட்டுமா பண்ணுது? நாங்கள் தான் மறுமணம் பண்ணுகிறோம், நாங்கள் தான் அந்த உரிமையை கொடுத்துருக்குறோம் என்று அதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் இதை கொடுத்தது நீங்கள் சார்ந்திருக்கிற மதம் கொடுத்ததா, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை கோட்பாடு கொடுத்ததா, அதை மீறி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்களாம். இதை நீங்கள் சிந்திக்கணும். இந்த சட்டத்தை எங்கள் வேதத்தில் இருக்கிறது, எங்கள் புனித வேதம் பெண்களுடைய மறுமணத்தை கம்பல்சரியாக வலியுறுத்துகிறது, குறுக்க நின்றா அவன் எங்கள் மதத்தை சேர்ந்தவன் இல்லை என்று சொல்லுகிறது. அந்த மாதிரி அந்த சட்டத்தை போட்டு அந்த அந்த நீங்கள் பின்பற்றுகிற ஏற்றுக்கொண்டிருக்கிற மத சித்தாந்தங்கள் உங்களுக்கு அதை வழங்கியதா என்றால் வழங்கவில்லை. அவங்க குறுக்க தான் நின்றார்கள். எந்த மாதிரிலாம் குறுக்க நின்றார்கள்? அதாவது கணவனை இழந்த பெண்களாக இருந்தால் அவர்கள் உயிர் வாழக்கூட தகுதியற்றவர்கள். என்ன செய்ய வேண்டும்? கணவனை கொளுத்துகிற அந்த அந்த நெருப்பிலே மனைவி விழுந்து சாக வேண்டும். அது உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லது வலுக்கட்டாயமாக அலங்கரித்து கொண்டு போய் தள்ளி விடுவார்கள். தள்ளி விட்டு இறந்தவர்களும் இருக்கிறார்கள், தானாக போய் விழுந்து செத்தவர்களும் இருக்கிறார்கள். தானாக போய் விழுந்து செத்தது கூட எதனால் போய் சாவறார்கள் கேட்டால் அதுக்கு முன்னாடி மூளைச்சலவை செய்து விடுவார்கள். இனிமேல் நீ வாழ்ந்தன்னு சொன்னால் நகை நீ இயலாது, இன்னொரு ஆம்பளையோட சுகம் கிடைக்காது, உனக்கு வாழ்ந்து வேஸ்ட்டு, பேசாமல் போய் சேர்ந்துட்டா உனக்கு நிம்மதி என்றெல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டு அதனால் அவள் விழுந்தாளையானால் அவள் விழுந்தது அர்த்தம் கிடையாது. நம்ம வேலை செஞ்சுருக்கணும். அந்த சூழ்நிலையின் காரணமாக அவளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் போய் விழுவாளா? இது இல்லாத இன்னொரு வாய்ப்பு இருக்குது என்று அந்த விஷயத்தை கொடுக்கவே இல்லை. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலையுமே பெண்கள் மறுமணம் செய்து வாழ்ந்தாலும் அந்த மறுமண உரிமையை அவர்கள் எந்த மதத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த மதம் கொடுக்கவில்லை, மதம் வலியுறுத்தவில்லை, மதம் முட்டுக்கட்டை தான் போட்டது. அந்த சட்டம் கொண்டு வந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் இந்த மதத்தினுடைய சட்டம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு அதுக்கு புரட்சியாகத்தான் இந்த சட்டங்கள்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, இயற்றப்பட்ட காட்சியை பார்க்குறோம். அப்போ பெண்களுடைய இந்த மறுமணம் செய்கிற அந்த உரிமையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் வைத்திருந்தார்கள்னு கேட்டால் விதவைகளில் நீங்கள் லேஸ் மாதம் நினைக்காதீங்க, காம விவகாரம் கொள்ளுவா, ஒழுங்காக இருக்க மாட்டா, ஊராக சுற்றுவா, கெட்ட பேச்செல்லாம் பேசுவா, அதனால் இந்த விதவையாக இருக்கிறவர்களை சபையில் கூட சேர்த்துக்கிறாதீங்க என்றெல்லாம் கூட போதனைகள் என்ன செய்யப்பட்டு இருந்தது. அதே மாதிரி கணவன் குஷ்டரோகியாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் அவன் தான் எல்லாம். அதற்காக வேண்டி நீ அவனோட ஒத்துழைக்க மறுத்தால், இல்லற சுகத்தை கொடுக்க மறுத்தால் உனக்கு அலங்காரம், ஆடை, உணவு எதுவுமே தரமாட்டேன், படுக்கை கூட தரமாட்டேன் என்று சொல்லி அவளை விலக்கி வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல போதனைகள் பல்வேறு மதங்களில் சொல்லப்பட்ட காட்சி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் அந்த சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மறுமணம் செய்யாதேங்குது. ஆனால் இன்றைய அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? ஆணுக்கு இருப்பது மாதிரி தான் பெண்ணுக்கு அந்த ஆசை இருக்கும். சொல்லப்போனால் ஒரு தடவை வாழ்ந்த பெண்களாக இருந்தால் அந்த ஆசை அதிகமாக வேற இருக்கும், அவங்களுக்கு தான் தேவை அதிகமாக இருக்கும், தேட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த திருமணம் செய்யாமல் கணவன் மறந்துட்ட பிறகு ஒரு 60 வயசு 70 வயசில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லற சுகம் தேவைப்படுகிற வயசில் கணவனை இழந்து விட்டார்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி தூண்டுதல் அவர்களை பைத்தியமாக்கும், நிலைகுலிய செய்யும், அவங்களோட மனசை பாதிக்கும், அவங்க ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்துவாங்க, உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள்.
அதாவது உசுரோட வாழ்ந்த செத்து ஒவ்வொரு நிமிடமும் செத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதானே அறிவியல் முடிவு. அதான உடற்கூறு சம்பந்தமான எந்த டாக்டர் வேணாலும் கேளுங்க, எந்த விஞ்ஞானிட்ட வேணாலும் கேளுங்க. அப்போ இந்த பெண்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பது தான் அவங்க உடற்கூறு ரீதியான ஒரு முடிவாக இருக்க முடியும். அதே மாதிரி சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துப்பா, நீங்கள் மனைவியோட வாழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்த ஒவ்வொரு புருஷன் பார்த்துருப்பீங்கல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்கள் மனைவியும் எவ்வளோ அன்பை வெளிப்படுத்தினாங்க, அதில் எவ்வளோ விருப்பம் அவங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பிறகு உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா என்ன நியாயம் இது? அப்படி செஞ்சால் ரெண்டு பேருக்கு செஞ்சால் கூட ஏதோ ஒரு அன்புக்காக சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளலாம். ஆணுக்கு செஞ்சாங்களா, மனைவி இறந்து விட்டால் கணவன் வந்து உடன்கிட்ட ஏறு, நீனு போய் சாவு, ரெண்டு பேரும் தான் ஈருடல் ஒரு வீடு தானே, வாழ்த்துன்னு அழகாக பண்ணுறீங்களே, அப்படி செஞ்சீங்களா? அப்படி செய்யலை. அப்போ கணவனுக்கு மட்டும் என்ன செய்யலாம், மனைவி இறந்தவொடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனுக்கு எந்த தடையும் கிடையாது. அவன் வேறு வேறு பெண்களை, ஒரு மனைவியை பார்த்தவன் வந்து வேறு வேறு பெண்களையும் இந்த திருமணத்தின் மூலமாக சேர்த்து கொள்ளலாம் என்று சட்டத்தை வைத்துவிட்டு பெண்களுக்கு மாத்திரம் அது இல்லைன்னா அது என்ன அநியாயம்? அப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த உரிமை, மறுமணம் செய்கிற உரிமை கிடைத்திருக்கிறது. எதனால் கிடைத்தது? உங்களை சுற்றி வாழ்கிற முஸ்லீம்கள் 610 நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்றவங்க தன்னை டிக்ளேர் பண்ணது கிபி 610. அப்போ 610 இருந்து 700, 800, 900, 1000, 1400, 2000 வரைக்கும் முஸ்லீம் பெண்களை பார்க்குறாங்க. கணவன் இறந்தால் ஒரு மாதம், 3 மாதம், 4 மாதத்தில் என்ன செய்கிறாங்க, வேறொரு கல்யாணம் பண்ணிடுறார்கள். விவாகரத்து பண்ணினால் இன்னொரு திருமண வாழ்க்கை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். அவர்கள் ஈஸியாக அந்த சந்தோஷத்தை அடைகிறார்கள் என்பதை உலகமெல்லாம் பார்த்து பார்த்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே குமைந்த பிறகு, உள்ளுக்குள்ளே புரட்சி வெடித்த பிறகு, அக்காலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த சித்தாந்தங்கள் தோற்று போன பிறகு எதை வைத்து பெண்களை அடிமைப்படுத்தினார்களோ, நீங்கள் ஜபமாலை உருட்டி கொண்டு அப்படி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், காலமெல்லாம் வழிபாட்டிலே மூளை கிடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மூளை செலவு செய்தார்களோ, அதாவது கணவனோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணு கணவன் இறந்த பிறகு அவள் உலகத்தில் வாழவே கூடாது என்கிற ஒரு நிலைமை உலகத்தின் பல பகுதிகளிலே இந்தியா உள்பட இருந்தது. அப்படியே வாழ்வதாக இருந்தாலும் அவள் தன்னை அலங்கரித்து கொள்ளாமல், சிகை அலங்காரம் செய்து கொள்ளாமல், மொட்டை அடித்து, உணர்வுகள் வரக்கூடாது என்பதற்காக கூழாங்கல்லை பரப்பதில் படுக்க வைத்து, நீ இப்படி ஆசையை அடக்கிக்கொள் என்று புழக்கடையில் அவளை படுக்க செய்வார்கள். இப்படியெல்லாம் நடந்தது, உலகத்தில் நடந்தது, நம்ம நாட்டில் நடந்திருக்கு. போன பிறகு என்ன செய்கிறாங்க, நீங்கள் மறுமணம் செய்யலாம். எதன் அடிப்படையில் செய்யலாம்? அவர்கள் எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுகிறார்களோ அதன் அடிப்படையில் செய்யலாமா? அதன் அடிப்படையில் கிடையாது. எதன் அடிப்படையில் செய்யலாம்? அது தவறு என்று ஓரம் கட்டிவிட்டு இவ்வளோ காலம் சொன்னாங்க, அது தப்பாக போச்சு, இப்போ நம்ம வேறு சட்டம் கொண்டு வர்றோம். அப்போ வேறு சட்டம் கொண்டு வந்தீர்களே, ஆனால் அதுக்கு அந்த அந்த மதத்துக்காரங்க சொந்தம் கொண்டாட முடியாது. மதத்துக்காரங்க இல்லை, அது வேற ஒருத்தன் ஒன்றும் சட்டத்தை கொண்டு போய் போட்டிருக்கிறான். அப்போ அந்த சட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சா இல்லையா? அப்போ இஸ்லாம் இந்த மறுமணத்துக்கு சொன்னது, அன்றைக்கு சொன்னது, 14 நூற்றாண்டுகளாக அந்த பெண்கள் அந்த சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கணவனை இழந்த பெண்கள் மறுவாழ்க்கை தேர்ந்தெடுத்து விரும்பினால் மறுவாழ்க்கை தேர்ந்தெடுத்து சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமை உலகத்தில் யாருக்கு என்ன செய்யலை, கிடைக்காமல் இருந்தது என்பதை பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் என்ன நிலைமை, நாட்டு நடப்பை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் வந்து அந்த உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு இல்லையா? உடன்கட்டைன்னா கணவன் வந்து இறந்த உடனே அவனுக்கு கொடுத்துற நெருப்பில் கொண்டே போடுற அந்த சட்டம் இந்தியா முழு சர்வசாதாரணமாக இருந்துச்சு. எப்போ சட்டம் கொண்டு வர்றாங்க தெரியுமா? வங்காளத்தில், அதாவது வங்காளம்னா அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷும் இங்கே உள்ள மேற்கு வங்கமும் சேர்ந்தது. வங்காளம் என்று சொல்வது வந்து பெரிய மாகாணம். அது வங்காளத்தில் வந்து மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் சேர்ந்து வங்காளம். அன்றைக்கு வெள்ளக்காரங்காலத்தில் வங்காள மாநிலத்தில் 378 பேர் வருஷத்துக்கு உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்களாம். அது அதிகரித்து ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னா 815, 818 காலத்தில் வந்து 839 அதிகரிக்குது. வருஷத்துக்கு 839 பேர் என்ன செய்கிறாங்க, புருஷன் இறந்த பிறகு அவங்களும் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள் என்று இருந்த உடனே இது சரியில்லை, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, வெள்ளையர்களில் ஆதிக்கம் வேறு இருந்ததுனால, ஆட்சி வேறு இருந்ததுனால இந்த சனாதனவாதிகள் வந்து ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி தான் கொண்டு வந்தார்கள். அவன் வந்து வெள்ளைக்காரன் வந்திருக்காவிட்டால் இப்போ கூட இந்தியாவில் வந்திருக்குமான்னு சந்தேகம் தான். அவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி கொண்டு வில்லியம் கேரி போன்றவர்களும் பிராமண சமுதாயத்தில் உள்ள ராசாராம் மோகன் ராய் போன்றவர்கள்னால் கடுமையாக அதுக்காக பாடுபட்டு என்ன செஞ்சாங்க, 1829ஆம் ஆண்டு தான் இது கிடையாது, இனிமே கூடாது, குற்றம், உடன்கட்டை ஏறினால் குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள்.
அப்போ எண்ணி பாருங்க, 1800 எங்கே இருக்குது, 800 எங்கே இருக்கிறது, 600 எங்கே இருக்கிறது. 600ல் இருந்த முஸ்லீம் பெண்கள் வந்து கணவன் செத்தவன சாவாமல் இருக்கிறாங்க. கணவன் செத்தவன வாழா வெட்டியா வீட்டில் உட்கார்ந்துருக்கவில்லை, விரும்பினால் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்போ 1200 வருஷங்களாக அவங்க இல்லற சுகத்தை அனுபவித்து வருகிறார்கள். இவங்களுக்கு கிடைச்சதை எப்போ தான் இந்த உரிமை, அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமாக இருக்கிற உரிமை, உயிர் வாழ்கிற உரிமை, 2 உரிமை, உயிர் வாழ்கிற உரிமையும் சந்தோஷமாக இருக்கிற உரிமையும் பெண்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன உரிமை? அது உலகம் என்ன செய்யலை, அந்த உரிமையை வழங்கவே இல்லை. அப்போ 1829 போட்ட அந்த சட்டம் கூட மறுமணத்துக்குரிய சட்டம் கிடையாது, உடன்கட்டை ஏறாத. அப்போனா என்ன செய்யணும், உசுரோடு இருந்துக்க. அந்த உசுரோடு இருக்கிற உரிமை வந்து தான் அந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. உசுரோடு இருந்த பிறகு அவங்களுக்கு மறுமணம் செய்யலான்னு சட்டம் வருதா இல்லையா, அதுக்கு இப்போ கொண்டு வர்றாங்க. 1856ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி தான், அதுவும் வெள்ளையர்கள் காட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் தான் இந்து விதவைகள் மறுமண சட்டம் என்று கொண்டு வர்றாங்க. அதாவது மறுமணம் இல்லாமல் இருக்குது, அதான் அர்த்தம். அதுக்கு மறுமண உரிமை மறுக்கப்படுகிறது, மறுமணம் செய்வது குற்றமாக கருதப்படுகிறது, மறுமணம் செய்ய விடமாட்டேன் என்கிறார்கள். உடன்கட்டை ஒழிச்சிட்டோம். உடன்கட்டை ஒழித்த பிறகு அந்த பெண்கள் உசுரோடு இருக்கிறார்களே தவிர உசுரோடு இருந்தும் பிணமாக இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மறுமண சட்டத்தை வந்து இந்தியா முழுசும் செல்லும் என்று கிழக்கிந்திய கம்பெனியார் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயர் சட்டமாக ஆக்குகிறார்கள். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி சர்வசாதாரணமாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. கணவனை இழந்த பெண்களுக்கு அது உங்கள் மகளாக இருக்கலாம், உங்கள் மகனாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டு இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் வேதனைப்படுவீங்க? அந்த பெண்ணை பெற்றவர்கள் எந்த மாதிரியான ஒரு வேதனைக்கு சங்கடத்துக்கு உள்ளாவார்கள்? இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்களே. ஆனால் இது எப்படி இஸ்லாம் மட்டும் கரெக்டாக துல்லியமாக சொல்லியிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய மூளையிலையும் வந்து கரை படிந்திருக்கும் பொழுது, இதை சிந்திக்காமல் இருக்கும் பொழுது, இதை ஒரு பிரச்சனையாக கருதாத பொழுது, பெண்கள் விஷயமாக இவ்வளவு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அன்றைக்கு சொன்னாங்களே, அதுதான் புரட்சி. அன்றைக்கு இஸ்லாத்தில் மாத்திரம் இது இல்லை என்று சொன்னால் இப்போ கூட உலகத்துக்குலாம் வந்திருக்காது. எதனால் உலகமெல்லாம் அதை நோக்கி வந்தது? பார்க்குறாங்க, முஸ்லீம்களையும் பார்க்குறாங்க, இந்துக்களையும் பார்க்குறாங்க, கிறிஸ்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்னடா பாய் வீட்டிலலாம் கணவன் இறந்தாங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இல்லையே என்கிற ஒரு கருத்து உருவாக்கம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு தான் அந்த 10 பேருக்கு வந்து, 50 பேருக்கு வந்து, 100 பேருக்கு வந்து, அப்புறம் 1000 பேருக்கு வந்து, அப்புறம் 1,00,000 பேருக்கு வந்து, கோடி பேருக்கு வந்து, இப்படி சமுதாயத்துக்கு இது வந்து தப்பான சட்டம், இது நல்லா தானே இருக்குது, அவங்க சரி நல்லா இருக்குது, நம்ம தானே சரியில்லாமல் இருக்கிறோம் என்று வந்த பிறகுதான் இந்த உரிமையை வழங்க முன் வந்தார்கள். இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கும் அது ஒன்றை பார்த்தான ஒரு படிப்பினை வருவான். உலகமெல்லாம் ஒரு பக்கத்தில் போனுச்சுன்னு சொன்னால் அதை நோக்கி செல்வது மக்களுடைய இயல்பு. அந்த இயல்பை வைத்து தான் இஸ்லாம் இதை வழங்கி இருக்காவிட்டால் எல்லாமே இப்படி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டே இருக்காது. அப்போ எது காலத்தை வென்றிருக்கிறது? பெண்களுக்கு மறுமணம் இல்லை என்பது காலத்தை வென்றதா? காலத்தை வெல்ல முடியாத அந்த வெல்லக்கூடிய கொள்கை தானே வச்சுருந்தாங்க. இஸ்லாம் வந்து காலத்தால் வெல்ல முடியலையே, அந்த கொள்கையில் சொல்லுது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து இஸ்லாத்தை வம்புக்கு இழுக்கிறாங்க, அதுக்காக இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில முஸ்லீம்கள் அந்த மனுஸ்மிருதி சம்பந்தமாக அவர்கள் சேர்ந்து கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அதுக்கு பதிலளிக்கிறங்கிற போர்வையில் அவங்க சில குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் போட்டு இப்போ சில பதிவுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன பதிவு? இஸ்லாம் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறார்கள், இதுதான் பெண்களை மதிக்கும் லட்சணமா, இதுதான் பெண்ணுரிமையா என்று சில கேள்விகளை என்ன செய்கிறாங்க சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்படிலாம் பரவுனதுனால தான் இதை முதல் தலைப்பாக எடுத்துக்கொண்டோம். என்ன வாய்க்கிறார்கள்னு கேட்டால், இஸ்லாத்தில் இந்த தலாக் சம்பந்தமான ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த தலாக் சம்பந்தமான சட்டம் என்றுன்னு சொன்னால், அதாவது ஒருத்தன் மனைவியை பிடிக்கல அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கல, 2 பேரும் விவாகரத்து ஜமாத்தில் முறையிட்டு என்ன செய்யலாம், விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். சேர்ந்து தான் வாழணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் சேர்த்து வைக்க எல்லாம் முயற்சி பண்ணுவார்கள். எல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு அப்போ ரத்து பண்ணிக்கிறங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ரத்து பண்ணினால் மனைவி தரப்பில் விவாகரத்து கேட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு ஒன்ஸ் முடிந்து விட்டது. கணவன் தரப்பில் விவாகரத்து கேட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து முடியாது. விவாகரத்துன்னு சொல்லிட்டானா முற்றாக தொடர்பு அருந்துடாது, விவாகரத்து தான். ஆனால் நீ விரும்பினால் 3 மாதத்திற்குள் அவளை நீ திரும்ப சேர்த்துக்கொள்ளலாம்னு கொடுக்குது இஸ்லாம். அவள் விவாகரத்துன்னு கொடுத்து விட்டு அந்த உணர்வு கோபத்தில் இருக்க அந்த முடிவில் இருக்கிறான், விபரீதம் விளங்காமல். பிறகு விவாகரத்துக்கு பிறகு அவன் தன்னுடைய மனைவியுடைய அருமையை விளங்குவான். விளங்கும் போது புரிந்து கொள்வதற்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவனுக்கு ஒரு 3 மாத அவகாசம் கொடுக்குறது.
3 மாதத்துக்குள்ளே அவன் வந்து அவளை சேர்ந்து கொள்ளலைன்னு சொன்னால் கணவன் மனைவி உறவு நீங்கிரும். 3 மாதம் நீங்காதுன்னு சொல்லுது. விவாகரத்தும் பண்ண சொல்லிவிட்டு 3 மாதம் வரைக்கும் கணவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடியாது. 3 மாதம் வரைக்கும் கணவன் மனைவி உறவு நீங்கவில்லை, நீ சேர்த்துக்க என்று விவாகரத்து செய்ய அனுமதியும் கொடுத்து சேர்த்துக்கொள்ள சொல்லுகிறது இஸ்லாம். இது காலத்தை வென்று சொல்ல போனான். அதுக்கப்புறம் 3 மாதம் கடந்துட்டா என்ன, மனைவி விவாகரத்து பண்ணிட்டான். வருஷம் ஒன்றாச்சு, அவனும் வேறு கல்யாணம் பண்ணலை, இவனும் கல்யாணம் பண்ணலை. அப்புறம் யோசித்து பார்த்து நம்ம சேர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. அப்பவும் சேர்ந்து கொள்ளலாம், 50 வருஷம்னாலும் சேர்ந்து கொள்ளலாம். எப்படி சேரலாம்? அவங்க திருமணம் செய்து சேர்ந்து கொள்ளலாம். அவங்களே பேசி முறைப்படி திருமணம் செய்து சாட்சிகளை வைத்து மகர் கொடுத்து ஒரு முதல் கல்யாணத்தை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், திருமணம் செய்து வாழலாம் என்று ஒரு தலாக்கு. இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்தில் இல்லை அடுத்த வாரத்திலேயே மறுபஞ்சாயத்து வரும். மறுபஞ்சாயத்து வந்தால் என்ன செய்ய, மறு விவாகரத்துங்கிறான். முத்தலாக்கு விளங்காமல் பைத்தியம் விளையாடுறாங்க, முத்தலாக்கு பின்னடைவு மாதிரி. இந்த மாதிரி விவாகரத்து உலகத்தை எந்த நாட்டிலையும் கிடையாது. அப்போ மறுபடியும் விவாகரத்து பண்ணுறான். அப்போ என்ன செய்யலை, இஸ்லாம் வந்து உடனே முடிய சொல்லலை. 3 மாதம் டைம் இருக்குது. 3 மாதம் வரைக்கும் நீ பெண்ணு வந்து என்ன செய்யக்கூடாது, வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது, அவனுக்கு தான் பொண்டாட்டி, அவனுக்கு டைம் கொடுப்போம் பார்ப்போம். அந்த 3 மாதத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால் மனைவியை சேர்த்துக்கொள்ளலாம். 3 மாதம் கழிச்சுட்டா மனைவி இல்லைன்னு ஆயிடுவா. அதுக்கு பிறகு அவளை கல்யாணம் பண்ணுறா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், சும்மா கூட்டிகிட்டு வர முடியாது என்ற ஒரு உரிமை வைக்குது. அது மாத்திரம் இல்லாமல் விவாகரத்து செஞ்ச பிறகு மனைவி கணவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும், அவனும் வெளியேறக்கூடாது, அவனும் வெளியேற்றக்கூடாது என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எதுக்குன்னா சேர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இணக்கம் ஏற்பட்டு அந்த விவாகரத்து வந்து வாபஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. வாசலை திறந்து வச்சிருக்கு இஸ்லாம் சேர்ந்து கொள்வதற்கு, அடைச்சி வைக்கல இருக்குமா. இதெல்லாம் நடந்த பிறகு 2வதையும் சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்து வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும்போது 5 வருஷம் 10 வருஷத்தில் மறுபடியும் விவாகரத்துக்கு, அது பஞ்சாயத்து வராமல் இருக்காதுல்ல, மறுபடியும் தலாக்குன்னு சொல்லி விவாகரத்து பண்ணுறான். 3வது. இப்படி 3வது விவாகரத்து பண்ணினால் அப்போ என்ன நிலை ஏற்படும்னா, நீ கணவன் கிடையாது, அவள் மனைவி கிடையாது. முதல்ல 3 மாதத்தில் கூட்டிக்கிட்டிய, அந்த மாதிரி கூப்பிடவும் முடியாது. 3 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டிய அவளைய, அதுவும் இனிமேல் முடியாது. எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு, ஃபினிஷ். நீ கணவன் கிடையாது, அவள் மனைவி கிடையாது, வேறு பொண்ணை தான் நீ பார்த்துக்கிறணும், அவள் வேறு புருஷன் தான் பார்த்துக்கிறணுமே தவிர நீங்கள் 2 பேரும் திருமணம் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு வாய்ப்பு முடிச்சா தான் மற்ற 2 ஒழுங்காக பயன்படுத்துவான். முடிஞ்சிருச்சின்னு ஒரு நிலை இல்லைன்னு சொன்னால் 3 குடும்பம், அப்புறம் 4 தலாக்குமா, அப்புறம் 5 தலாக்குமா, 6 தலாக்குமா போய்கொண்டே இருக்கும் வண்டி. ஒரு இடத்துல முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 3 சான்ஸ் எல்லாம் கொடுக்குறான். உலகத்தில் விவாகரத்தில் வந்து சேர்ந்து கொள்ள அதிக வாய்ப்பு உள்ள ஒரு சட்டம் இஸ்லாத்துடைய தலாக்கு சட்டம் மட்டும்தான். முத்தலாக் 3 தலாக்கு சட்டம் மட்டும்தான். எந்த மதத்தினுடைய சட்டமாக இருந்தாலும், எந்த அரசாங்க சட்டமாக இருந்தாலும் கணவன் மனைவி விவாகரத்து நீ கொடுத்துருப்போ அப்படி முடிஞ்சுக்காத, வெட்டி விட்டு போயிடுறாங்க. இஸ்லாம் தான் என்ன செய்யுதுன்னா வெட்டியும் வெட்டாமல் அது மாதிரி இணைவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்க காட்சியை பார்க்குறோம். இதில் என்ன பெண்ணுரிமை சம்பந்தமாக மனுஸ்மிருதியை கேட்கும் பொழுது இஸ்லாத்தை நோக்கி பயங்கரமான ஒரு பெண்ணுரிமையை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த சட்டத்தில் 3வது தடவை விவாகரத்து செய்து விட்டான் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அவளை கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா இவனுக்கு தான் பண்ண முடியாத, இவனுக்கு திருமணம் பண்ண முடியாது என்று சொன்னால் அவள் வந்து வேற ஒருத்தனை என்ன செய்வான், கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண பிறகு அவனோட வாழ்ந்து கொண்டே இருப்பாள். அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அவன் விவாகரத்து பண்ணி இருந்தான் என்று சொன்னால் இவன் போய் சேர்ந்துக்கலான்னு இருக்குது. இதை எப்படி கொச்சப்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், பொண்டாட்டி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தன் போயிட்டு கல்யாணம் பண்ணி தானே போகிறாங்க. அவள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு, அந்த பெண்களுக்கு கணவன் போய்விட்டால் அந்த இல்லற சுகம் இருக்கக்கூடாது மனசில் பதிஞ்சிருக்கிறனால அது கேள்வி கேட்குறாங்க. இதுதான் ஒரிஜினல் பெண்ணுரிமை. அது கணவனுடைய பிரிந்து விட்டாலும் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. அவள் சும்மாவா இருப்பாப்ப, 3 தடவைக்கு பிறகு இல்லைன்னு ஆக்கியாச்சு. அந்த பெண்ணை என்ன செய்வா, சும்மா இருக்க முடியாது, அவளுக்கு தேவை இருக்குது, வேறு கல்யாணம் பண்ணிக்க, வேறு கல்யாணம் வாழ்ந்துகிட்டே போகிறாங்க, நீ வேறு பண்ணிக்கிட்டே பண்ணி தான் அவனோட அவசியம் கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த புருஷன் வேணான்னு சொல்லிவிட்ட சும்மா இருந்தான்னு சொன்னால் இவனை யோசிச்சு பார்த்து கைவிடப்பட்டிருக்கா சேர்த்துக்கிறோம்னா சேர்த்துக்கலாம். இதில் என்ன பார்க்குறான்னு கேட்டால், நாம் அனுபவித்த அந்த பெண்ணை இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டானே அந்த அருவறுப்பு, நீ மட்டும் அவள் அனுபவிச்ச ஆம்பளை இன்னொரு பொம்பளை அனுபவிக்கலாமா? ஆம்பளை மாத்திரம் வேறு வேறு பெண்கள்கிட்ட போய் அனுபவிப்பீங்க. பொம்பளை என்ன இஸ்லாத்துக்கு சட்டம் வேண்டாம், கல்யாணம் பண்ணி செய்ய, அவ்வளோதான், கூட்டிகிட்டு போவாத, ஓட்டிகிட்டு போவாத அப்படிங்கிறவங்க. அப்போ அழகான ஒரு உரிமையான சட்டத்தை வந்து இதை பற்றி கேட்பார்கள். கேள், இதை பற்றி கேள், இதில் என்ன வைக்கிறது, பெருமையாக சொல்லுவோமே, அந்த பெண்களுக்கு எவ்வளோ அழகான உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்கு என்பதை தெள்ள தெளிவாக சொல்வோம். அதனால இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கின முக்கியமான உரிமை, காலத்தை வென்ற உரிமை இதுதான். விவாகரத்துக்கு பின்னாலும் மறுமணம் செய்யலாம், அதாவது கணவன் இறந்தாலும் மறுமணம் செய்யலாம். அந்த விவாகரத்துக்கு பிறகு உள்ள சேர்ந்து கொள்வதற்கான வாசல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சட்டம் காலத்தை வென்ற சட்டமாக இருக்குது. இன்றைக்கி உடைக்க முடியலை. நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் முத்தலாக்குன்னு சட்டம் கொண்டு வரலாம், நீங்கள் கொண்டு வந்து எங்களை பாதிக்காதீங்க,
நீங்கள் சொல்லக்கூடிய முத்தலாக் இஸ்லாத்தில் கிடையாது. தலாக் தலாக் தலாக்குங்கிறது கிடையாது. 3 சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய 3 தலாக்கு நிழலோட நீங்கள் செய்கிறீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ முத்தலாக்கு என்பது 3 தலாக், 3 டைம், 3 சான்ஸ், 3 வாய்ப்பு, 3 காலகட்டங்களில் பயன்படுத்த வேண்டிய உரிமை. இதை விளங்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்லையும் இதை பெண்ணுரிமை சம்பந்தமாகவே அது ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் எப்படியெல்லாம் பெண்கள் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன விஷயங்கள் காலத்தை வென்று இருக்கிறது, மற்றவர்கள் சொன்ன விஷயங்கள் காலத்தை வெல்ல முடியவில்லை.